Adangamaru, 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 Adangamaru. ஹி கண்டிப்பா பண்ணலாம் நண்பா. ஸோ ஹலோ நண்பா, நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அடங்கமரு மூவியோட பிரேக் டவுன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அடங்கமரு மூவியோட பிரேக் டவுன் பண்ண போறோம். இந்த படத்துல வர எல்லா ஹேக்கிங் சீன்ஸும் டெக்னிக்கல் சீன்ஸும் எப்படி பண்ணாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்ல நண்பா, இந்த மாதிரி எல்லாம் எப்படி நீங்களும் பண்ணலாம்னு சொல்ல போறேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கண்டிப்பா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குற நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒன்னு கத்துப்பீங்க. சோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிக்கலாம். மை நேம் இஸ் சதீஷ் ராஜ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தி இன்ட்ரெஸ்டிங் சேனல் Mindsofraj. நண்பா, இந்த படத்தோட சில சீன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்துல எல்லாம் எந்த அளவுக்கு லாஜிக் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அண்ட் நான் இந்த வீடியோல ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படியே நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் அண்ட் மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சோ இப்ப இந்த படத்துல நம்ம எந்த சீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ண போறோம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ விக்டிம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பி லொகேஷன் ட்ராக் பண்ணுவாரு, இந்த சீன். செகண்ட் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் ஜாம் பண்ற இந்த சீன். தேர்ட் வந்து ஹீரோ தன்னோட வாய்ஸை வேற ஒருத்தரோட வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணி கால்ல பேசுவாரு, இந்த சீன். அண்ட் ஃபோர்த் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல லைவ் கேம் விளையாடுவாங்களே, இந்த சீனும் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட லாஸ்ட்ல இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த விக்டிமோட போனுக்கு ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்புவாரு. அண்ட் அந்த மெசேஜ் கிளிக் பண்ண உடனே அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அண்ட் நீங்க ஹீரோட போன்ல பாத்தீங்கன்னா பக் ஆக்டிவேட்டட்னு வந்துடும். அண்ட் அந்த விக்டிமோட லைவ் லொகேஷனும் காட்ட ஆரம்பிச்சிடும். Continue straight. Turn left. சோ இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, இது ஒரு ஃபேக் சீன் தான் நண்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அதனோட லைவ் லொகேஷனை கண்டிப்பா ட்ராக் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அது இம்பாசிபிளான விஷயம். சொல்ல போனா அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் ஒருவேளை அந்த போன் திரும்பவும் சுவிட்ச் ஆன் ஆகிட்டாலும் அதனோட லொகேஷன் ட்ராக் பண்ணணும்னா அந்த போன்ல லொகேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்தாதான் நம்மளால அவ்வளவு அக்யூரேட்டா லொகேஷனை ட்ராக் பண்ண முடியும். சோ ஒருத்தரோட போனை தொடாம இந்த படத்துல காட்டுற மாதிரி நம்மளால அவ்வளவு அக்யூரேட்டா லொகேஷனை ட்ராக் பண்ண முடியாது. பட் நம்மளால கண்டிப்பா அப்ராக்சிமேட் லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஐபி லாகர்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பிரவுசர்ல போயிட்டு நீங்க டார்கெட் பண்ற விக்டிம்க்கு எதுல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடா ஏதாவது இமேஜ் செலக்ட் பண்ணி அதனோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்க இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் கூகுள்ல காப்பி பண்ண அந்த இமேஜோட லிங்கை இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ல ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கோங்க, அது ஒன்றும் கம்பல்சரி இல்ல. அண்ட் இப்போ கிரியேட் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க விக்டிம்க்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த டொமைன் நேமை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த URL காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க யாரோட லொகேஷனை ட்ராக் பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த லிங்க் சென்ட் பண்ணிருங்க. இப்போ அந்த விக்டிம் அந்த லிங்க் மேல கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த போட்டோ மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அண்ட் இப்போ நீங்க உங்க போன்ல அந்த ஆப்போட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த விக்டிமோட ஐபி அட்ரஸ் லொகேஷனும் காட்டும். அண்ட் விக்டிமோட இன்னும் சில டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும்னா நீங்க அந்த ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் கூகுள்ல போயிட்டு IP2 லொகேஷன் சர்ச் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் அந்த வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த விக்டிமோட ஊர் என்ன, எந்த சிம் யூஸ் பண்றாங்க, அண்ட் அவங்களோட ஜிப் கோட் என்ன, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் காட்டும். அண்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா விக்டிமோட லொகேஷனை பார்க்கணும்னா இங்க கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சிட்டில இருக்க அந்த வேல்யூஸை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கூகுள் மேப்போட சர்ச் பார்ல அங்க காப்பி பண்ண அந்த வேல்யூஸை பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 70% அக்யூரேசியோட அந்த விக்டிமோட லொகேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம அடுத்த சீனுக்கு போகலாம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ தன்னோட போன்ல வைஃபை ஆன் பண்றாரு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா வைஃபை செக்யூரிட்டி கேமராஸோட சிக்னல்ஸ் எல்லாம் காட்டும். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார்னா தன்னோட போன்ல ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணுவாரு. அண்ட் ஏதோ ஒரு ஆப்ல அந்த கேமராஸ்ல ரெக்கார்ட் ஆகத்தெல்லாம் பார்ப்பாரு. அண்ட் நீங்க இந்த சீனை நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்கிரீன் வந்து ஏதோ எடிட்டிங்ல பண்ண ஃபேக் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பாக்குற?
சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ ஹீரோ தன்னோட மொபைல்ல அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ண உடனே எல்லா வைஃபை செக்யூரிட்டி கேமராஸும் ஆஃப் ஆயிடும். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா, ஹீரோ வந்து அந்த கேமராஸை ஹேக் பண்ணல, ஜஸ்ட் ஜாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்மளால ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு கேமராஸை ஜாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் நண்பா. இதுக்கு நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்தியாவில் இதனோட பிரைஸ் வந்து நியர்லி 500 rupees இருக்கும். பட் இதை வாங்கின உடனே நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஒரு வைஃபை ஜாமரா மாத்தணும். அதுக்கு நீங்க இதை ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன கோடிங் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க சும்மா யூடியூப்ல ஆண்ட்ராய்டு வைஃபை ஜாம்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே நிறைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அதை பார்த்து நீங்க ஈஸியா ஒரு வைஃபை ஜாமரை ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு செக்யூரிட்டி கேமராஸ் மட்டும் இல்ல நண்பா, வைஃபைல கனெக்ட் ஆகிற எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் நீங்க ஜாம் பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் இதை ஏதாவது தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். அண்ட் நண்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நீங்க கேக்குறீங்கன்னு தான் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்றேன். பட் நீங்க என்னன்னா, நீங்க மட்டும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. ப்ளீஸ் நண்பா கொஞ்சம் பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கும் இன்னும் வீடியோஸ் போட மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சீனுக்கு மூவ் ஆகலாம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு சவுண்ட் ரெக்கார்டரை வச்சு ஒருத்தரோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிப்பாரு. நான் பேசினா என் பையன் வந்துருவானா? டோன்ட் பீ ஸ்டூபிட் ஐ சே. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு கிடுன்னு ஏதோ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க கூட போன்ல பேசும்போது ஸ்டார்டிங்ல ஒருத்தரோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாரு, அந்த வாய்ஸ் வரும். நான் சொல்றது மட்டும் செய். I just want to finish all this and don't inform anybody. come quick. ஸோ இது ஒரு ஃபேக் சீனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல நண்பா. இந்த மாதிரி எல்லாம் நம்மளும் பண்ணலாம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா போதும். அண்ட் இந்த படத்துல யூஸ் பண்ண சாஃப்ட்வேரோட பேர் என்னன்னா Morphvox. இந்த சாஃப்ட்வேர்ல வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல எல்லாம் நம்மளால இவ்வளவு அட்வான்ஸ்டா வாய்ஸ் ப்ராசஸிங் பண்ண முடியாது. ஸோ நம்ம பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இந்த Morphvox சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல வாய்ஸ் ப்ராசஸிங் வந்து லைவா நடக்கும். ஸோ நீங்க யாருக்கிட்ட கால்ல பேசின்னு இருக்கீங்கன்னா நீங்க லைவா உங்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசலாம். பட் என்னத்தான் நம்ம பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் வாய்ஸ் வேணா சேஞ்ச் ஆகலாம். பட் நம்மளுக்கு வர அந்த அவுட்புட் வாய்ஸ் குவாலிட்டி வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அண்ட் இப்போ வந்து நம்ம கிளைமேக்ஸ் சீனுக்கு வரலாம். இந்த சீனை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் எனக்கு தலையை சுத்திடுச்சு. இந்த சீனை பிரேக் டவுன் பண்ணலாமா வேணாமான்னு நினைச்சேன். சரி ஏதோ நமக்கு தெரிஞ்சது சொல்லலாம்னு விட்டுட்டேன். ஸோ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கேம்ஸ்ல இருக்க கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் நண்பா. நான் எப்படின்னு சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நம்ம ஆர்டினோவை யூஸ் பண்ணலாம். இந்த ஆர்டினோனா என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கிட் தான். இது பார்க்க ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்க ஒரு எலக்ட்ரானிக் போர்டு மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை ஒரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் ரூமோட ஃபேனை ஆஃப் பண்ணுறது, லைட்ஸ் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வைஃபை ஜாமர் பார்த்தோம்ல, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆர்டினோ தான். ஸோ ஒரு மெஷினை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் ஒரு ஆர்டினோல ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப் பேஜோ டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மெஷினை உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் கேட்க உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸி. நீங்க ஜஸ்ட் இன்டர்நெட்ல ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஆர்டினோ மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவ்வளவு கூலான விஷயம் இது. அண்ட் இந்த கேம் சீன் கூட சேம் கான்செப்ட் தான். இந்த கேம் கேஸ் லீக் ஆகி அப்படியே சாவரமே செட் பண்ணிக்கிறாங்கடா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வழக்கம் போல் இந்த படத்துல எனக்கு ஒரு சீன் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது என்னன்னா, டைமரை வச்சு ஆட்டோ டெலிட் ஆகிற வீடியோ மெசேஜஸை எப்படி சென்ட் பண்றதுன்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களோட கடமை. அப்படியே இது போல வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பாய்.